முதல் நான் வரை யாவுமே மயக்கம். இவெல்லாம் எதுக்குதான் எனக்கு மகன் இருக்காலும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. வீட்டில் என்ன நடக்குது, அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க எதையும் கண்டுக்கிறது இல்லை. இவளை இந்த ரேஷ்மாவை நாளைக்கு கேள்வி கேட்டால் மட்டும்தான் என் மனசு ஆடும். போய் பார்த்துக்கிறவளா. என்னடா அது இல்லைங்க வீடு தேடி வந்திருக்கு. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. ரேஷ்மா, ரேஷ்மா கொஞ்சம் வெளியே வரியா, அம்மா வந்திருக்கேன். அத்தா அவங்க ரூம்ல இருந்தாங்க. கண்டா உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். பாயை மூடிக்கிட்டு நிற்கிறது நல்லது. என்ன நல்லா திமுரு மட்டும் இதுக்கு அடங்கவே அடங்காது. சி இதுகிட்டலாம் பேசிக்கவே கூடாது. ரேஷ்மா வரியா இல்லையா? மாமா என்னாச்சுமா இவ்வளோ கோவமாக இருக்க? இங்கே கொஞ்சம் வரியா, அவன்கிட்ட பேச வேண்டியது நிறையா இருக்கு. என்ன இவ்வளோ டென்ஷனாக இருக்க? என்ன விஷயம்? அதெல்லாம் இங்கே வாங்கினேன். சரிம்மா. என்னாச்சுமா இவ்வளோ கோவமாக இருக்க? உட்காந்து பேசலாவா? உட்காந்து பேசினா ஒன்றும் வரலடி. வீட்டில் என்ன நடக்கும் உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா தெரியாதா? ஆமாம், உன் தம்பி கடை கல்யாணம் பண்ணிட்டு வந்தான். அதை பற்றி நீ என்ன வீட்டில் எதுவுமே வந்து கேட்கல. நீ எல்லாம் எதுக்கு தான் உட்காந்துருக்க? ஐயோ கிளவி போட்டு விட்டுருச்சே. என்னம்மா சொல்கிற? விஜய் கல்யாணம் பண்ணிட்டானா? ரொம்ப நடிக்காதடி. உனக்கு தெரியுங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ எல்லாம் ஒரு அக்காவா? அவன் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டான். ஏதாவது வந்து அவன்கிட்ட பேசுவோம். ஒன்றும் கிடையாது. உனக்கு எப்பயும் உன் வாழ்க்கை தான் முக்கியம், அப்படி தானே? அம்மா அப்பா என்ன ஆனால் என்ன, ஆனால் உன் சொத்து மட்டும் வேணும். அம்மா சத்தியமா விஜய் கல்யாணம் நல்ல விஷயம் எனக்கு தெரியாதுமா. என்னம்மா நீ இப்படி சொல்கிற? யாரும்மா பொண்ணு? என்னம்மா நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி ஏன்ட்ட கேட்குற? அவனே எவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கான். இதில் எல்லா விஷயமும் ஏன்ட்ட கேட்டிருக்க? ஏன் உன் புருஷனுக்கு விஷயம் தெரியுமே, அந்த ஆள் சொல்லலையா? அத்தை மாமா எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாரு. நான் என்ன பண்றது? அப்பா உங்களுக்கு விஷயம் எப்போ தெரியுமா? தெரியும், 2 நாள் ஆச்சு. மாமா கால் பண்ணி சொன்னாரு நீ பர்த்டே பார்ட்டி கிளம்பிட்டு இருந்த. சரி அந்த நேரத்தில் ஏன் சொல்லி உன்னை டென்ஷன் பண்ணோன்னு தான் நான் சொல்லலை ரேஷ்மா. கேட்டியாடி? கேட்டியா? உங்கள் குடும்பத்தில் இப்படி தான் நடந்தா எதுவும் சொல்லாமல் கடைசி நேரத்தில் சொல்லுவீங்களா 3 நாள் கழிச்சு? அத்தை சுச்சுவேஷன் பார்த்து தானே அத்தை சொல்ல முடியும். அவங்க ஒரு பர்த்டே பார்ட்டி கிளம்பணும்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஏன் மூட் அவுட் பண்ணணுன்னு தான் நான் எதுவும் சொல்லலை. அதுதான் நான் கேட்குறேன். உன் குடும்பத்தில் ஏதாவது இப்படி நடந்தா 3 நாள் கழிச்சு தான் சொல்லுவியான்னு கேட்குறேன். அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறியே. இந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே சொல்லணும். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன ஆளுங்களோ எல்லாம் கூட இருந்தே நமக்கு குடி பறைக்கிறாங்க. அவசரப்படாதீங்க, நான் நேரம் பார்த்து சொல்லிக்கலான்னு தான் இருந்தேன். அதுக்குன்னே 2 நாள் ஆகியும் எதுவும் சொல்லாமல் இருப்பேன், அப்படி தானே? சரிம்மா, யார் அந்த பொண்ணு? ஏன் அவ்வளோ அவசரமாக கல்யாணம் பண்ணியிருக்கான்? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அவங்ககிட்ட பேசி 2 நாள் ஆச்சு. பொண்ணு வீட்டிலேருந்து வந்து இன்னைக்கு கூட ஒரு ஆள் சண்டை போட்டுட்டு உங்கள் அப்பாவை அடிச்சுட்டு போயிட்டான். அதே தெரியுமா உனக்கு? அதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். அந்த ஆள் மேலே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். நீயும் வரியா? ஏன்னா அப்பாவை அடிச்சுட்டானா? ஆமாண்டி, அடிச்சுட்டான். வீணா பண்ணுவேன். அவனை சும்மா விட மாட்டேன். உள்ள ஜெயிலத்துக்கு 4 நாள் கம்பி என்னை வச்சாதான் என் மனசாரும். நீ வரியா இல்லையா? அத்தை ஸ்டேஷனுக்கெல்லாம் வேண்டாம் அத்தை. பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொல்கிறீங்க. நம்மளே எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம் அத்தை, விடுங்க. பாரு, என் குடும்ப விஷயத்தில் தலையணுங்கிற அவசியம் உனக்கு கிடையாது, சரியா? நீ உண்டு வேலை உண்டு மட்டும் இருந்தீங்கன்னா உனக்கு நல்லது. ஆமாம், வா நம்ம போகலாம். அப்பா அடித்தவனு சும்மாவும் விடக்கூடாது. ரேஷ்மா ஒரு நிமிஷம். என்ன? என்ன வேணும்? இங்கே பாரு ரேஷ்மா, உன் தம்பிக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு அப்புறம் எதுனாலும் முடிவெடு. நான் வேண்டான்னு சொல்லலை. அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொல்கிறீங்க. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச கஷ்டம் தானே. ப்ளீஸ் ரேஷ்மா அவசரப்படாத. நீ பாடி சும்மா நின்று பேசிக்கிட்டேன். இங்கே பாரு, என்ன பண்ணு எது பண்ணுன்னு எனக்கு தெரியும். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இந்த விஷயத்த மறைச்சதுக்கு உன்னை இந்த வீட்டில் வச்சிருக்க கூடாது. எல்லாம் என்னத்தை தான் சொல்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. வெளியே இருந்து தான் எல்லாம் சதி பண்ணுறாங்கன்னா கூட இருந்து நீயும் சதி பண்ணுற. அப்புறம் நான் என்ன தான் பண்ணுறது? ரேஷ்மா வந்து பேசிக்கிறேன். பாடி போகலாம். ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம். சரிம்மா வாங்க போகலாம். இந்த பொம்பளை எந்த இப்படி இருக்கும்? சே பாவம் விஜய், எந்த விஷயமும் அவனுக்கு தெரியாது. தேவையில்லாத இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே. இருக்க பிரச்சனையை பெருசாக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி தீர்க்க போகிறாங்கன்னு தெரியல. துளசி ஏங்க இந்த புடவையில நான் அழகா இருக்கேனா? என்னங்க சிரிக்கிறீங்க? அழகா இருக்கேன்னு தானே கேட்டேன். இல்லை என்னை பார்த்தா காமெடியா இருக்குண்ணா? இல்லை துளசி, இன்னைக்கு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்க. அதை நினைச்சா அதான் சிரிப்பா வருது. நான் என்ன பண்றது? அத்தைனா இதை போட்டுக்கோ அதை போட்டுக்கோன்னு எடுத்து எடுத்து கொடுத்து இப்படி பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இது நல்லா இல்லையாங்க? சச்சா அப்படி சொல்ல வரல, நல்லாதான் இருக்கு. ஓப்பனா சொல்லட்டுமா? என்ன? இல்ல இந்த புடவையில மல்லிப்பூ நகையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நல்லா கும்முன்னு இருக்க.
இது வரைக்கும் உன்னை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லையா, அதான் கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சுது. நான் அப்ப நல்லா இருக்கேனா இல்லையாங்க? ஓ, கும்முன்னு இருக்கேன்னா உனக்கு அர்த்தம் புரியாதா? எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்படின்னா என்ன? ஐயோ ஐயோ, ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளையா இருக்க நீ. சொல்லுங்க. அப்படின்னா நல்லா இல்லைன்னு அர்த்தமா? ஐயோ ஐயோ, அப்படி இல்லை, நல்லா நச்சுன்னு அழகா இருக்கேன்னு அர்த்தம். மறமண்ட, ஒண்ணுமே தெரியாது போல உனக்கு. ஆமாங்க, நான் காலேஜ் போய் இதுக்காக தனியாக படிச்சுட்டு இருக்கேன். ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றது. நானும் படிக்கல, இருந்தாலும் அப்படியே தெரிஞ்சுக்க வேண்டியதான். ம் நல்லா தெரிஞ்சுதான் வச்சிருக்கீங்க. ஆமா, அம்மா இங்க? அத்தை பக்கத்து வீட்டில் போய் படுத்துக்கிறேன்னாங்க. நாளைக்கு தான் வருவாங்களாம். அப்ப தினேஷ் அவன் இந்நேரம் வந்திருப்பானே. இல்லை, அத்தை ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டு வீட்டில் தூங்க சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இங்கே யாருமே வரமாட்டாங்க. அப்படியா? அப்ப நல்ல வசதியா போச்சு. என்ன சொன்னீங்க? கேட்டுருச்சா உனக்கு? என்ன சொன்னீங்க? என்ன? இல்ல துளசிமா, நம்மள இன்னைக்கு யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு நீ சொல்றியே, அததான் நினைச்சேன். போங்க. துளசி, என்னாச்சு? என் மேல கோவமா? கோவம்லாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா வெக்கம். ம் ஆமாம் ஆமாம், வெக்கப்பட்டு தான் திரும்பிக்கிட்டேன். பாரா, என் பொண்டாட்டி முறையா வெக்கப்பட்டு திரும்பி நிக்கிறா. முகத்தை கொஞ்சம் திருப்பி காட்டுறியா? ம்ஹும். உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, அத்தனுக்கு காட்டுங்கோ, இந்த ரசுவுக்கு திருப்புங்கோ. பாட்டு வேற அதுல. திரும்ப துளசி, பார்க்கணுக்காக இவ்வளோ அழகா ரெடி ஆயிட்டு வந்தா, இப்படி திரும்ப நின்றுக்கிட்டா. போதுமா? துளசி, நாம ஏன் பகல்லே நமக்கு முதராத்திரி வச்சுக்க கூடாது? அத்தை நைட்டு தான் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க அதுக்காக தான் நேரம் பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன கொஞ்ச நேரம் தானே இருக்கு, இப்ப ஆரம்பிச்சா என்ன அப்ப ஆரம்பிச்சா என்ன? என்னடி இது அநியாயமா இருக்கு. என்ன டியா? ஆமாங்க, நீங்க தான் எனக்கு பொண்டாட்டியாச்சு. பொண்டாட்டிலேயே டி இருக்கும்போது நான் ஏன் டி போட்டு கூப்பிடக்கூடாது? ஒரு மார்க்கமாக தான் தெரியுறீங்க. என்ன துளசிமா, சும்மா இருந்த என்ன அதை இதையும் சொல்லி மனசை மாற்றி விட்டுட்டு இப்போ எல்லாத்துக்கும் தயாராகி நிற்கும்போது இப்படி சொல்றியே, இது உனக்கே அநியாயமா போல. இல்லை இல்லை, ரொம்ப அவசரப்படுறீங்க, அதை தான் சொன்னேன். அவசரமா? இதுவே லேட்டு, நீ அவசரங்கிற. ராசு, அப்புறம் அத்தாங்கிட்ட வர்றது எதுக்கு? எதுக்கா? இப்பதானே சொல்லிட்டு இருக்க, திரும்பி எதுக்குங்கிற? என்ன, அத்தை சொன்ன நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவ்வளோ நேரம்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அது இவ்வளோ ஒரு அழகான பொண்டாட்டி ரெடி ஆகி பக்கத்தில் நின்றுட்டு எப்படின்னா அப்படிதான். போ துளசி, நீ பக்கத்தில் வரலன்னா என்ன, நான் வரேன். போங்க, கம்முன்னு இருங்க, நான் அப்புறம் வெளியே போயிடுவேன். வெளியே எங்கே நீ போறேன்னு நானும் பார்க்குறேன். என்னங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான், கொஞ்சம் பொறுமையா இருங்க, சரியா? உன் கட்டளையே என் சாசனம் துளசி. என்னம்மா இந்நேரத்துக்கு குளிச்சுட்டு வர? இல்லை, பேக்கடா இருக்கு, அதான் குளிச்சுட்டு வந்தேன். சரிம்மா, நான் கூட வீட்டுக்கு தூரம் ஆகிட்டேனுமோ, அதனால தான் கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என் மாதிரி அவந்திகா காப்பி குடிக்கிறியா? இல்லைத்த, எனக்கு வேண்டாம். நீ குடிக்கலைன்னா என்ன, உன் புருஷன்கிட்ட கேட்க வேண்டியதானே? நான் கேட்டு வராத்த. சரி பரவாயில்ல, நீ உள்ளே போ. சரிங்கத்த. எப்பப்பா இந்த புதுசாக வந்திருக்காங்க வெடுக்கு வெடுக்குன்னு பேசுகிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன தான் பண்ணேன்னு தெரியல. நான் குடித்தா என்ன, குடிக்கலைன்னா இவங்களுக்கு என்ன? சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சே, உள்ளே போமா, உன்ட்ட தானே சொன்னேன். சரிங்கத்த. ராதிகா, உனக்கு அவகிட்ட என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவள் குளிச்சா உனக்கு என்ன, குளிக்கலைன்னா உனக்கு என்ன? எதுக்கு சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா? இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு என்கிட்ட இப்படி கோவப்படுறீங்க? ஓ, உங்கள் வீட்டில் இருக்கனால உங்கள் மருமகளை நான் எதுவும் சொல்லக்கூடாது அப்படித்தானே? நீ உனக்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியலம்மா. கல்யாணம் புதுசாக ஆயிருக்கு, சின்ன சிரிச்சுங்க அப்படி இப்படி இருக்கதா செய்யும். எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்காதம்மா. அந்த பிள்ளைய நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவ தானே, ஏதாவது சொன்னால் சங்கடப்படும்ல. அதையே உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு நல்லா புரியுது, நீ நல்லா புரியுது. உங்கள் மருமக உங்களுக்கு பெருசாக தெரியுறா அப்படி தானே? சேச்சா, நான் அப்படி சொல்ல வரல ராதிகா, நீ தப்பாக புரிஞ்சுக்கிற. நான் சரியாக தான் நீ புரிஞ்சுக்கிறேன், நான் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கல. சரி, உனக்கு என்ன தோணுதோ அதையே நீ வச்சுக்கோ. இந்தா காப்பி கேட்டில குடி. எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ கேட்டேன்னு தானே ராதிகா நான் போய் போட்டு வந்தேன். இப்போ வேண்டான்னு சொல்கிற, இந்த காப்பி என்ன பண்ணுறது? அவங்க மருமகளும் மகனும் டயர்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க. ராதிகா, நான் எதுவும் தப்பாக சொல்லலையா? நீ தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க.
சி, இவளாட்ட ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே இல்லை. எப்படி பேசிட்டு போறா? மனசுல வேணே வச்சுக்கிட்டு தான் இங்க இருப்பாளாட்டிருக்கு. இருக்கட்டும். மருமகளே, என் மாடி அவந்திக்கா. இந்த மனுஷனுக்கு என்ன? ஏங்க ஒரு நிமிஷம் வாங்க. மரகதம், எங்க என் மருமக எங்க? இப்ப என்ன நடந்து பல்ல கட்டிட்டு இருக்கீங்க? அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க? அவ ரூம்ல இருக்கா. ஐயோ, இந்த சந்தோஷமான விஷயத்தை அவகிட்ட தான் முதல்ல சொல்லணும். கொஞ்சம் கூப்பிட அவந்திக்காவ. அவந்திகாவும் அவ புருஷனும் ரூமுக்குள்ள இருக்காங்க. இப்ப எதுக்கு அவங்கள தொந்தரவு பண்ணீங்க? என்ன விஷயம்? ஐயோ, அது எப்படி சொல்றது? சரி, மருமக கிட்ட நீயே சொல்லிடு. காலையிலேயே எங்காவது காசை திருடி குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? ம், போதையில ஏதாவது உளறிட்டு கிடக்குறீங்களா என்ன? ஐயோ இல்லம்மா, மருமக சொன்ன மாதிரி நான் போய் வேலை தேடினேன். எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. ஒரு நாளுக்கு 150 ரூபா கூலி. என்ன வேலை கிடைச்சிருக்கா? அதுவும் அவந்திகா சொன்ன மாதிரியா? ஆமா மருமகம், அவந்திக்கா தான் சொன்ன அப்படி போய் வேலை தேடுங்க மாமா, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், கண்டிப்பா நீங்க நல்லா வருவீங்கன்னு. அவ பேச்ச நம்பி நானும் போய் வேலை தேடினேன். எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அதை தான் சொல்லலான்ட்டு வந்தேன். மருமக உள்ள இருக்காங்கிற. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே. நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்களா? என்ன மருகதா இப்படி கேட்கற? இதுக்கு என் மருமகளே பரவாயில்லிட்டு இருக்கு. என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியல. உண்மையதான் சொல்றீங்களா? ஐயோ ஆமா மருகதம், மருமக தான் போய் என்ன வேலை தேட சொன்னது. மருமக பேச்ச நம்பி நானும் வேலை தேடினேன். எனக்கு இரும்பு பட்டறையில வேலை கிடைச்சிருக்கு. அங்க எல்லா பொருளும் இருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் கூட வாங்கிக்கலாம். ஐயோ கடவுளே, என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஆ, இது கனவா நெசமா? கனவெல்லாம் இல்ல, நெசந்தான் மருகதம், நெசந்தான். அப்ப நீங்க தெரிஞ்சிட்டீங்களா? ஐயோ கடவுளே, இதுக்காக தான் இத்தனை நாள் நான் காத்துட்டு இருந்தேன். அந்த நாள் வந்துருச்சு. ஆமா ஆமா, மருமக வந்த நேரம் எல்லாம் நல்லதா நடக்கும். நீ வேணா பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவ எப்ப உங்ககிட்ட பேசினா? நீ துளசியை பார்க்க வீட்டுக்கு போயிருந்தில்ல, அப்பதான். பரவாயில்லையே, குடும்ப பொறுப்புல இருந்து இப்படி யோசிச்சிருக்காளே. ம், நல்ல பிள்ளை. ஆமா ஆமா, என் மருமக நல்ல பிள்ளைதான். அவன் நல்லா இருக்கணும். சரி, வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்றீங்க, காப்பியை குடிங்க. பாரா, வேலை கிடைச்சிட்டு சொன்ன உடனே மரியாதையெல்லாம் பலமா இருக்கே. அப்படி இல்லை, தெரிஞ்சிட்டீங்கன்னு போது இனி உங்களை நான் எதுவும் சொல்லக்கூடாதுல்ல, அதனால தான். சரி மருகதா, காப்பி கொடு. ம், இந்தாங்க குடிங்க.